சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து வேட்டையன் திரைப்படத்தில் வந்து சென்சார் வந்து அனுப்பியிருக்காங்க. சென்சாரில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னென்ன விஷயங்களை வந்து ட்ரிம் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, எதனால் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார், அவரோட உடல்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகருக்கு மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தோட ஒர்க்கில் வந்து படக்குழு வந்து செம பிஸியில் இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த திரைப்படத்தை சென்சாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சென்சாருக்குள்ள வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு யூஏ சான்றிதழ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட எவ்வளோ நேரம் இந்த திரைப்படம் ஓடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம், செகண்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த சென்சாரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய டயலாக்ஸ் வந்து மியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வந்திருக்காம். ஏன்னா வந்து அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் அரசாங்கம் சம்மந்தமாக இருக்கிற மாதிரியும் வந்து பல டயலாக்ஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து மத்திய அரசு தாக்குற மாதிரிலாம் பல டயலாக்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்னென்ன டயலாக்ஸ்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மன்னராட்சினா டிக்டேட்டர்ஷிப், அதாவது வந்து ஒரு அரசர் வந்து ஆழ்ந்தால் அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் ஆளணும். ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் முஸ்லீம் யூஸ் பண்ணது ரொம்ப தப்பான விஷயமாக தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்தார்ஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து கூலி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்பீம் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக பார்க்கும்போது இது எல்லாமே சாதாரண வார்த்தை தானே, இது எதுக்கு மியூட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும். இது வந்து ஒரு டயலாக்காக ஃபார்ம் ஆகும்போது இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து வேற ஒரு மீனிங் வந்து இருக்கும். இப்போ வந்து நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேன்சல் பண்ணல. நீட் மாதிரி தப்பான படிப்புகள், அதாவது தேவையில்லாத படிப்புகள் வந்து இப்போ வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அந்த நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தூக்கி தான் ஆகணும். தேவையில்லாத படிப்புகள் மட்டும் வச்சு தான் ஆகணும். ஸோ இது சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் படத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, மாஸ்டர் திரைப்படத்தில் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபுல் மீனிங் என்னென்னா, அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புளோட என்ன நினைக்கிறாங்க கேட்குறதில்ல, பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அதை வந்து கவர்மெண்ட் கேட்குறதில்ல, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதை பீப்புள் கேட்குறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தளபதி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண வார்த்தைகள். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். அப்போலோ மருத்துவமனையில் நார்மல் சிகிச்சைக்காக அந்த அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியானாலுமே கூலி திரைப்படத்தில் ரெயின் சீன் வந்து நிறையா நடிச்சாங்களாம். அப்போ வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த ரெயின் சீன் நடித்ததால் வந்து அவருக்கு வந்து சில உடம்புல வந்து பாதிப்பு இருப்பதால் அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். நார்மல் செக்அப் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ வந்து ரொம்ப நலமுடன் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட வந்து அவருக்கு வந்து உடல்நலம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு அறிக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஷூட்டிங்ஸ்க்கு வந்து போக போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து வேட்டையன் திரைப்படத்தில் வந்து சென்சார் வந்து அனுப்பியிருக்காங்க. சென்சாரில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னென்ன விஷயங்களை வந்து ட்ரிம் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, எதனால் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார், அவரோட உடல்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகருக்கு மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தோட ஒர்க்கில் வந்து
படக்குழு வந்து செம பிஸியில் இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த திரைப்படத்தை சென்சாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சென்சார்குழு வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு யூஏ சான்றிதழ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட எவ்வளோ நேரம் இந்த திரைப்படம் ஓடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம், செகண்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த சென்சாரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய டயலாக்ஸ் வந்து மியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வந்திருக்காம். ஏன்னா வந்து அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் அரசாங்கம் சம்மந்தமாக இருக்கிற மாதிரியும் வந்து பல டைலாக்ஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து மத்திய அரசை தாக்குற மாதிரிலாம் பல டைலாக்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு என்னென்ன டைலாக்ஸ்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மன்னராட்சினா டிக்டேட்டர்ஷிப், அதாவது வந்து ஒரு அரசர் வந்து ஆழ்ந்தா அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் ஆளணும். ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் முஸ்லீம் யூஸ் பண்ணது ரொம்ப தப்பான விஷயமாக தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்தாஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து கூலி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்பீம் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக பார்க்கும்போது இது எல்லாமே சாதாரண வார்த்தை தானே, இது எதுக்கு மியூட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும். இது வந்து ஒரு டைலாக்காக ஃபார்ம் ஆகும்போது இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து வேற ஒரு மீனிங் வந்து இருக்கும். இப்போ வந்து நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேன்சல் பண்ணல. நீட் மாதிரி தப்பான படிப்புகள், அதாவது தேவையில்லாத படிப்புகள் வந்து இப்போ வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அந்த நீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தூக்கி தான் ஆகணும். தேவையில்லாத படிப்புகள் மட்டும் வச்சு தான் ஆகணும். ஸோ இது சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் படத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, மாஸ்டர் திரைப்படத்தில் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபுல் மீனிங் என்னென்னா, அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புளோட என்ன நினைக்கிறாங்க கேட்குறதில்ல, பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அதை வந்து கவர்மெண்ட் கேட்குறதில்ல, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதை பீப்புள் கேட்குறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தளபதி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண வார்த்தைகள். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். அப்போலோ மருத்துவமனையில் நார்மல் சிகிச்சைக்காக அந்த அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஆனாலுமே கூலி திரைப்படத்தில் ரெயின் சீன் வந்து நிறையா நடிச்சாங்களாம். அப்போ வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த ரெயின் சீன் நடித்ததால் வந்து அவருக்கு வந்து சில உடம்புல வந்து பாதிப்பு இருப்பதால் அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். நார்மல் செக்அப் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ வந்து ரொம்ப நலமுடன் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட வந்து அவருக்கு வந்து உடல்நலம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு அறிக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஷூட்டிங்ஸ்க்கு வந்து போக போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.